அரசு ஊழியர்கள் பிரதான கோரிக்கையான புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவதற்கான அறிவிப்பு தொடங்குகின்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இடம்பெற செய்ய வேண்டும். தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பு நிறுவன தலைவர் கோரிக்கை. 2003ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதியில் இருந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து புதிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியது அப்போதைய அரசு. பின்னர் 2003ஆம் ஆண்டு முதல் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தொடர்ந்து கோரிக்கைகள் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர கோரி, ஆனால் சென்ற ஆட்சியாளர்கள் செவி கொடுத்து கேட்காமல் அடக்குமுறையை கட்டவிழ்த்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை கொடுமைப்படுத்தினார்கள், வஞ்சித்தார்கள். அப்போது எதிர்க்கட்சி தலைவரும் தற்போதைய முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் போராட்ட களத்திற்கே நேரடியாக வந்து தங்களை வருத்தி கொண்டு, போராட வேண்டாம், நான் ஆட்சிக்கு வந்தவுடன் உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவேன் என அறிவித்தார் என கூறப்படுகிறது. பின்னர் கோரிக்கைகள் அனைத்தும் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற செய்தார். பின்பு ஆட்சிக்கு வந்தவுடன் அதிமுக ஆட்சியில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மீது தொடரப்பட்ட வழக்குகள் மற்றும் துறை ரீதியான நடவடிக்கைகளை ரத்து செய்தார். இதனை பாராட்டும் வகையில் இன்று திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூரில் தனியார் அரங்கில் பல்வேறு துறையினர் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் ச. அருணன் தலைமையில் தங்களை இணைத்துக் கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தலைவர் ச. அருணன் நாளை நடைபெறுகின்ற இடைக்கால சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் நீண்ட நாள் எதிர்கால வாழ்வாதார கோரிக்கையான புதிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி பேசினார். இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதி ETV சேனலை தவறாமல் பார்க்கவும்.